அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ லேட்டஸ்ட் பேசு பொருள் எல்லா பகுதிகளிலும் ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை பற்றி, இதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உலகத்தில் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா புத்தினுக்கு அட்வைஸ் பண்ணி புத்தின் யார் சொல்கிறத கேட்பார். அவங்க ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மனசு வச்சா தான் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில் மட்டுமே லாப நஷ்டங்கள் முடிவடைகிறதில்ல. இப்போல்லாம் உலகமே ஒரு சின்ன கிராமம். ஒரு ஊரில் ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அது உலகம் முழுக்க பாதிக்கும். இப்போ கொரோனா ஒரு ஊரில் தான் பரப்புறது ஊகானில். உலகமே பொருளாதாரத்தில், நிர்வாகத்தில், போக்குவரத்தில் எத்தனை வகையில் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்போ உலகம் இப்போது ஒரு சின்ன குடும்பமாக ஆயிடுச்சு. இந்த வசுதேவ குடும்பம்னு ஒரு காலத்துலலாம் சொல்லுவோம். அது மாதிரி உலகம் ஒரே ஃபேமிலி, ஒரு சின்ன கிராமம், அவ்வளவுதான். கட்டடங்கள் வேணால் பெருசாக இருக்கலாம், பிளேன் வேணால் பறக்கலாம். ஆனாலும் முன்னெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு வந்தது அப்படின்னா அந்த கிராமம் முழுக்கவே கஷ்டப்படுற மாதிரி இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஒரு நல்ல கவிதை வரி வைரமுத்து அவர்கள் சொன்னது, இப்போது எந்த நாட்டில் குண்டு விழுதோ அந்த நாட்டில் கட்டடம் மட்டும்தான் உடையும் அப்படின்ற கணக்கு இல்லை. குண்டு விடுற நாட்டில் கட்டடம் உடையுதுன்னா அந்த நாட்டோடு அது போகாது. ஒரு வார்த்தை அழகாக அந்த மனுஷன் சொல்லியிருந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்டு ஏழைகள் வீட்டு மண்பானையும் உடையும் அப்படின்றார். நல்லாயிருக்கு. ஏன் தெரியுங்களா? அந்த நாட்டில் குண்டு விழுந்தால் கட்டடம் உடையும், அணுமின் நிலையம் உடையும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற ஏழைகளுடைய மண்பானை உடையும். ஏன்னா ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் பாதிக்கப்படும், வர்த்தகம் பாதிக்கப்படும், உலக பயணம் பாதிக்கப்படும், எல்லா பொருளும் விலை ஏறும், பெட்ரோல் டீசல், எத்தனை சிக்கல் இருக்குது. முன்ன மாதிரி ஒரு நாட்டோட போகிற பிரச்சனை இல்லைங்க அது. சரி, நம்முடைய பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இதை யார் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? நம்மக்கிட்ட அந்த சக்தி இல்லை. வேணுன்னா நாமெல்லாம் சேர்ந்து நம்முடைய எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்கிற பாருங்கள், அந்த எண்ணத்தில் இருக்கிற சக்தி ஆற்றல் அதை அவங்க மேலே செலுத்தி பார்க்கலாம். எப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, இப்படிலாம் சண்டை போடாதீங்கப்பா, உண்டு போடாதீங்கப்பா அப்படிங்கிறத. ஏன்னா எண்ணங்களுக்கு கொஞ்சம் வலிமை உண்டு. ஏதோ நம்மளால் அந்த முயற்சியை பண்ணலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அங்கேருந்து நம்முடைய பிள்ளைகள் பல பேர் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அதை பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி நம்ம நாட்டுக்கு சேஃபாக பாதுகாப்பாக வந்துடணும். இங்கே இருக்கிற பெற்றவர்களுடைய தவிப்பு, இங்கே இருக்கிற மக்களுடைய தவிப்பு, எல்லாருக்குமே அந்த தவிப்பு இருக்கணும். நம்ம குழந்தைங்க அவங்க என்ன இருந்தாலும் எல்லாருமே பாரத தாயின் புத்திரர்கள் தானே, இந்திய தாயின் குழந்தைகள் தானே. காப்பாற்றணும், கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடணும் எல்லாரையும். அதுவும் கரெக்ட். ரெண்டு வகையான விமர்சனங்களை நான் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதில் படிக்க நேர்ந்தது. நம்ம படிக்கலைன்னா கூட இப்போ காதுக்குள்ளே விழுந்துருங்க. இப்போ நீங்கள் நல்ல விரதம் இருக்கிறேன், நான் எதுவுமே எண்ணெய் பண்ண சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஆசிட் செக்ரீட் ஆகிடும். ஏன் தெரியல, தெரு வழியாக போகும்போது எண்ணெய் சட்டி வச்சு வடை பொரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, சிப்ஸு பொரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எண்ணெய் உள்ளே போனால் வாசனை போதும், நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடும். அது மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம எடுத்து தான் படிக்கணுங்கிறது இல்லை. நம்ம காதுக்குள்ளே, நம்ம கண்ணுக்குள்ளே, நம்ம கருத்துக்குள்ளே எப்படியோ உட்காந்துரும். ஒன்றும் பண்ண முடியாது. மானா அப்படின்னு வடிகட்டுறதுக்கான வடிகட்டிலாம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு வகையான விமர்சனம். ஒன்று, நம்ம பிள்ளைங்க அங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களெல்லாம் யார் அங்கே படிக்க போக சொன்னால், இவங்களெல்லாம் காப்பாற்றுறது நம்ம வேலையா? இதுங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் இதுங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் செலவில் நம்ம வரி பணத்தில் இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம பிளேனில் வச்சு அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வச்சு நமக்கு வேண்டாத வேலையா? அதாவது அங்கே போய் இன்னும் மெடிக்கல் படிக்கிறேன்னு போச்சுன்னா அதெல்லாம் காப்பாற்றுறது நம்ம வேலையா அப்படின்னு சில பேர் கமெண்ட் போடுறாங்க. நான் இதை மட்டும் சொல்லலைங்க, இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு அதையும் நம்ம யோசிக்கணும். அங்கேருந்து வந்தவங்களில் சில பேர் சில குறை சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு குறை படித்தேன், பிளேனில் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லை. பிளேனில் என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு அம்சம் அவங்க வர்ற பிளேனில் இல்லை அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. என்ன மாதிரி உயிர் தப்பி வந்திருக்குறாங்க? ஒரு யுத்தம் நடக்குது, காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது பிளேனில் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் சரியாக இல்லை, சாப்பாடு எப்படி சரியாக இருக்கும்? எல்லாமே அவசரத்தில் நடக்குது. ஒரு பாதுகாப்பான அமைப்பு திட்டமிடுதெல்லாம் ஒன்றும் முடியல. பிளேன் போய் பிளேன் திரும்பி வர்றது பெரிய விஷயமா இருக்குது. இங்கே அப்ரூவல் வாங்கி அங்கே அப்ரூவல் வாங்கி இந்த வான் வழியாக பறந்து அந்த வான் வழியாக பறந்து எத்தனை விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. ஆல் ஆஃப் எ சடன் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன்றும் எளிமையான காரியம் இல்லை. அதில் பிளேனில் சாப்பாடு சரியில்லை,
என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் சரியில்லைன்னா அதுவும் சரியாக படலை. நான் இப்போ 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது நம்பவே இல்லையான்னு சில பேர் நீட்டி முழக்கி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் தவறு. நம்ம பிள்ளைங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க, எதுக்கு போனால் போயிருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டாமா நம்ம? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி வந்தவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போது மாநில மத்திய அரசுகள் எடுக்கிற முயற்சிகளை நாம் எப்படி ஒத்துழைக்கலான்னு பார்க்கணும். எப்படியெல்லாம் நாம் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலாம், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், இதில் ஒரு ஆச்சரியமான நல்ல ஒரு செய்தி, அதைத்தான் சொல்லத்தான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். போலந்து நாட்டிலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் நாட்டில் வந்து படிங்க, உங்கள் படிப்பு இங்கே கண்டினியூ ஆகட்டும், எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, உங்களை நாங்கள் இங்கே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. இதை படித்த போது ஏன் போலந்துலேருந்து அப்படி கூப்பிட்டாங்க, அவங்க மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு செய்தி வரலாற்றுலேருந்து. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் அது தெரிஞ்ச செய்தி. 2ஆம் உலக யுத்தத்தின் போது போலந்து மக்களில் குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றணும், அதாவது இளைஞர்களை காப்பாற்றணும் அப்படின்னு கப்பலில் ஏற்றி சில பேரை மட்டும், சில 1000 பேரை தப்பிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போலந்து மக்கள். எந்த நாடும் ஏற்றுக்க தயாராக இல்லை, ஐரோப்பிய யூனியன் முழுக்க எந்த நாடும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, எதுக்கு வம்பு அப்படின்னு. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வந்தபோது இங்கேருந்த வெள்ளைக்காரங்களும் ஒத்துக்கலை. ஆனால் ராஜா திக்விஜய் சிங் அப்படிங்கிற ஒரு மகாராஜா, அவர் பண்பாடோடு எப்படி அடைக்கலம்னு வந்தவங்கள வெளியே தள்ளுறது மற்றும் அப்படின்னு கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் வச்சு இராணுவ பள்ளியில் பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க ஒரு 9 ஆண்டுகள் இங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு வந்தது. இது உண்மையாக பொய்யா? ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எவன் வேணாலும் எதை வேணாலும் போடுவேன்னு. அதுக்காக நான் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இல்லைங்க, அவர் தமிழ் ப்ரொஃபஸர், ஒரு பெரிய வேடிக்கை. கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்த பேராசிரியர் டாக்டர் ராஜகோபாலன், நல்ல தமிழ் புலவர், ஹிஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப நாட்டம். அவரே ஒரு முறை வேடிக்கையாக சொன்னார். நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் டக்குன்னு அடிக்கிறீங்க, தமிழ் துறை தலைவராக இருக்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஐ லவ்டு ஹிஸ்ட்ரி பட் மேரீடு தமிழ் அப்படின்னாரு. இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் சில வந்து நட்பு முறையில் வந்து பழைய நண்பர்களோட தொடர்பு வச்சுருக்கிற மாதிரி அவருக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய தொடர்பு வச்சுருக்கிறார். அதில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம். அவர் சொன்னார், கெட்டில் பி அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய வரலாற்று எழுத்தாளன் இந்த சம்பவத்தை உறுதி பண்ணுறாரு. போலந்துலேருந்து தப்பி வந்தபோது வேறு யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத போது இந்தியாவில் இருக்கிற மகாராஜா ஏற்று அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அப்படின்னு. அந்த செய்தியில் இவர் பேரில் அங்கே தெரு இருக்குது, அது இருக்குலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத அப்புறமா தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்படி ஒரு அடைக்கலம் கொடுத்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவருக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பார்சி அப்படின்னு ஒரு குல மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களும் அது மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து வெளியில் வந்தபோது அடைக்கலம் கொடுத்த நாடு வந்து இந்தியா. அவங்க இங்கேயே ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சமூகமாக பார்சிக்கள் வளர்ந்தார்கள். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கஷ்டம் நடக்கிற போது யாராக இருந்தாலும் இன்னொருத்தரை அரவணைக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அவர்கள் என்ன மொழி, என்ன இனம், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதில் கூட சொல்கிறாங்க, சில பேர் மொழி இனம்லாம் பாகுபாடு பார்த்தாங்க காப்பாற்றும் போது அப்படின்னு. அதை பின்னாடி வந்து அரசுகள் விசாரிக்கணும். முறையான ஒரு நீதிபதியை கொண்டு இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே ஏதாவது மொழி அல்லது இனம் அடிப்படையில் பாகுபாடு இருந்துதாங்கிறது பிறகு விசாரிக்கணும். இப்போ இதை வந்து செய்திகளில் வெளியிட்டு கசப்பு ஏற்படுத்தும்படியாக பண்ணக்கூடாது. ஆனால் பதிவு பண்ணி கொண்டு விசாரிக்க வேண்டிய செய்தி. இப்போ எதுக்காக நான் இவ்வளவும் சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் காப்பாற்றுறவங்கள குறை சொல்லக்கூடாது. அப்படி வந்தவங்களை எப்படி மேற்கொண்டு படிக்க வைக்க போகிறோம், மேற்கொண்டு அவங்களுக்கு பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர்களுடைய கல்வி வாழ்க்கை இதெல்லாம் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் வீணாகாதபடி எப்படி பாதுகாக்க போகிறோம். எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஒரு ராஜா திக்விஜய் சிங் எவ்வளவு பெருந்தன்மையாக போலந்துலேருந்து வந்தவர்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க அவங்க கஷ்டப்பட்டு வராங்க. இன்றைக்கி போலந்து அதுக்கு நன்றி செய்ய தயாராக இருக்குது. எந்த நல்ல காரியம் நாம் பண்ணாலும் அந்த நல்ல காரியம் திரும்ப ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உலக பொது உண்மையினை இப்போ நம்ம போலந்துலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. நல்லது செய்வோம், நல்லது தான் செய்வோம். எவ்வளோ முடியுதோ
அவ்வளவு நல்லது செய்வோம், பாசிட்டிவாகவே நினைப்போம், யாருக்கு எப்படி உதவ முடியும்னு யோசிப்போம். இந்த ஒரு எண்ணத்தை இப்போ நம்ம மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.